ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட சர்வீஸ்க்கு வந்த லேப்டாப் ரேசர் பிளேட் கேமிங் மான்ஸ்டர் லேப்டாப் தான் இல்ல அக்கினி சட்டி அப்படி சொல்லிதான் கஸ்டமர் என்கிட்ட கொடுத்தாரு. காரணம் அந்த அளவுக்கு லேப்டாப் ஓவர் ஹீட்டிங் ஆகுது. பத்தாக்குறைக்கு ஃபுல் லேப்டாப்மே மெட்டல் பாடி, பில்டிங் ஸ்ட்ராங், கொஞ்சம் வீக். ஃபர்ஸ்ட் இந்த ரேசர் லேப்டாப்ல இருக்கிற ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் என்னென்ன இருக்குன்றத பாத்திரலாம். இந்த லேப்டாப்ல இருக்குது இன்டெல் 13 ஜெனரேஷன் i9 ப்ராசஸர். i9 ப்ராசஸர் தெரியும், ஓவர் ஹீட்டிங் ஆகும். இதுல இருக்குது 13950 HX ப்ராசஸர். இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 கோர்ஸ் 32 த்ரெட்ஸ் இருக்கு. இதோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் அப் டு 5.5 GHz. RAM வந்து DDR5 32GB RAM இருக்குது. கிராபிக்ஸ் கார்டு வந்து NVIDIA RTX 4090 இருக்கு. இதை போய் சொல்லவே வேணாம், தி பெஸ்ட் கிராபிக்ஸ் கார்டு. இவ்வளவு ஹை அண்ட் ஹார்ட்வேர் செய்யும் இந்த குட்டி டப்பாக்குள்ள அடைச்சோம்னா அது என்ன செய்யும்? அக்கினி சட்டி மாதிரி கொதிக்க தான் செய்யும். எரியுதடி மாலா. ஸோ இந்த கேமிங் லேப்டாப் இல்ல, பொதுவாகவே கேமிங் லேப்டாப்ல ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம்ன்றது ஒரு காமனான பிரச்சனை தான். ஆனா இந்த ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த லேப்டாப் ஒரு 3-5 வருஷம் எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஹை காஸ்ட்லாம் வாங்கியிருப்பீங்க, கொடுத்த காஸ்ட்டுக்கான வேலையும் எடுத்துடலாம். கேமிங் லேப்டாப்ல ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ தெர்மல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போகணும். உள்ளனா இதுக்குள்ள இதுக்குள்ள பேக்கேஜ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா தெரியுதுங்களா, 2 கூலிங் ஃபேன் ரன் ஆயிட்டு இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம ரேசரோட சிக்னேச்சர் கூலிங் சிஸ்டம் வேப்பரைஸ்ட் கூலிங் சேம்பர் தான் இருக்குது. சோ அப்படி இருந்துமே இந்த லேப்டாப் ஓவர் ஹீட்டிங் ஆயிட்டு இருந்தது. சோ நார்மலா லேப்டாப்ல ஹீட்டிங் இப்படி தான் இருக்கும். சோ இதுல வந்து ப்ராசஸர் அண்ட் கிராபிக்ஸ் கார்டு இருக்குங்களா, ரெண்டையும் தனித்தனி ஃபேனை வச்சு நம்ம எஃபிஷியன்டா கூல் பண்றதுக்கு தான் தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ரேசர்ல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அலுமினியம் ஃபிக்சர்ஸ் இருக்காது, ஒரு ஃபுல் பிளேட்டுமே கம்ப்ளீட் காப்பர்ல இருக்கும். இதனால ரேசர்ல ஓவர் ஹீட்டிங் பண்றது ரொம்ப குவிக்கா வராது. ஆனா ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஏர்லியா பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த ரேசர்ல ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கோம். இந்த ஹீட் சிங்க் வேப்பர் சேம்பர் பிளேட்ல சின்ன ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணிருக்கோம். பட் அது என்ன சொல்ல முடியாது. காரணம் கேட்டீங்கன்னா நிறைய சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் கூட இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய டைம்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது போர்ட்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஆகி டேமேஜ் ஆயிருது. ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணும்போது நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட மதர் போர்ட் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடும். என்ன தொங்கிருச்சு. இப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெர்மல் ஸ்கேனிங். சோ லேப்டாப் வச்சிருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தெர்மல் ஸ்கேனிங். இந்த ஹீட் சிங்க்ல ப்ராசஸர் அண்ட் கிராபிக்ஸ் கார்டு ஜெனரேட் பண்ற ஹீட்டை இந்த ஹீட் சிங்க் காப்பர் வந்து இங்க கொண்டு வரும். டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் என்ன செய்யணும்னா ஃபேனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டெம்பரேச்சர் குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக ஃபேனோட ஸ்பீட் அதிகமாகி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்ணும். ஸோ இப்படிதான் உங்களுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ராசஸர் கூல் ஆகி கண்டினியூ ஒர்க் ஆகும். இந்த தெர்மல் ஸ்கேனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் கேமிங் லேப்டாப்ஸ். நிறைய சர்வீஸ்ல இதை விட்டுறாங்க. அதனால தான் இந்த ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாம அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நம்ம யூஸ் பண்றது இந்த லேசர் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் தான். இதை வச்சு நம்ம எப்படி ஸ்கேன் பண்றதை பாருங்க. இந்த லேப்டாப் நம்ம ஆன் பண்ணி ஒரு 1.5 hour ரன் பண்ணதுக்கு அப்புறம் இதோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அச்சீவ் ஆயிரும். ஸோ அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் கிராபிக்ஸ் கார்டுலையும் 30 காமிக்குது, ப்ராசஸர்லையும் 30 காமிக்குதுங்களா. அதே இது ஹீட் சிங்க் சேம்பர்ல பாருங்க 30 தான் இருக்குது, ஃபேன் 29. ஸோ டெம்பரேச்சர் ரெகுலேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி கிராபிக்ஸ் கார்டு சைட்லையும் 29, 27. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ண ஹீட் சிங்கோட ரிசல்ட்ஸ். ஸோ இன்னமே ஒரு 1/2 hour ரன் பண்ணி சேஞ்சஸ் எப்படியா இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ லேப்டாப் ஆன் பண்ணி 1/2 hour நம்ம கேம் பிளே பண்ணிருக்கிறோம். 2-3 கேம் பிளே பண்ணி கொஞ்சம் ப்ராசஸர் அண்ட் கிராபிக்ஸ் கார்டு லோட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா NVIDIA RTX 4090 கிராபிக்ஸ் கார்டோட டெம்பரேச்சர் வந்து 59 இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல் லோட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ லேப்டாப்ல நம்ம கிராபிக்ஸ் கார்டு ப்ராசஸர் ஃபுல் லோட் பண்ணோம்னா கண்டிப்பா கேமிங் லேப்டாப் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் சார்ஜர் கனெக்ட் பண்ணும். ரேசரோட சார்ஜர் போய் சொல்லி ஆகணும். சூப்பரா பிரெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இப்போ ரேசர்ல ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசி ஜாக் தான் கனெக்ட் பண்றாங்க. இந்த டிசி ஜாக் சூப்பரா இருக்கு. அதாவது உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. மித்த கம்பெனில அதை பார்த்து கத்துக்கணும். நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டோம். கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு 3-4 கேம் பேக்ரவுண்ட்ல மாத்தி போட்டுருக்கோம். ஸோ அதனாலன்னா கிராபிக்ஸ் கார்டு ஃபுல் லோட் பண்றதுக்காண்டி NVIDIA RTX 4090 கிராபிக்ஸ் கார்டு வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ இங்க காமிக்க ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ உள்ள அதாவது சிப்ல எப்படி இருக்குன்றத ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். 74 டிகிரி காமிக்குதுங்களா. ஸோ லோடிங் ஆயிட்டு இருக்குது, ப்ராசஸர் லோட் ஆயிட்டு இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி i9 ப்ராசஸர், நெக்ஸ்ட் RTX 4090 கிராபிக்ஸ். ஸோ ரெண்டுமே லோடிங் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஃபேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் லோட்ல ரன் ஆகி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றதுக்கான ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோஸ் தான் நீங்க லேப்டாப் கேமிங் ஜென்ரலாவே அடி நடிச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபேன் தெரியுதுங்களா, ஃபேனோட ஒரு மேக்ஸிமம் RPMல டெம்பரேச்சர் டவுன் பண்ணிட்டு இருக்கு. அதாவது டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த லேப்டாப்ல தெர்மல் ஸ்கேன் பண்ண ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ண வேண்டியது இது ஃபுல்லா ப்ராசஸர், இந்த சைட் கிராபிக்ஸ் கார்டு.
ஸோ இதுல ஐநூறு ப்ராசஸர்ல இருக்க டெம்பரேச்சர் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 62 to 63 டிகிரி இருக்குது. ஸோ அதே இது சாம்பர்ல 46 தான் இருக்கு, ஃபேன்ல 44 43 இருக்கு. ஸோ கிராபிக்ஸ் கார்டுல வந்து 61 காமிக்குது, சாம்பர்ல 47 காமிக்குது, ஃபேன் 56 59 காமிக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தெர்மல் ஸ்கேனிங். ஸோ நம்ம பண்ண தெர்மல் ஸ்கேனிங்லயுமே ரிசல்ட்ஸ் நல்லா தான் வந்திருக்குது. ஸோ நம்ம பண்ண அந்த கஸ்டமைசேஷன் ஒர்க்கு பெர்ஃபெக்டா ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த லேப்டாப் நம்ம கையில வரும்போது ஒரு ஹாஃப் அன் அவர் என்ன ஆன உடனே அப்நார்மலா ஹீட் ஆகி ஆஃப் ஆயிரும். ஆனா இப்போ இந்த இஷ்யூஸ் எதுவுமே இல்ல, ப்ராப்பரா உங்களுக்கு டெம்பரேச்சர் டவுன் ஆயிட்டு இருக்கிறதுனால ரெகுலேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ நம்ம சொல்ல வர விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். கேமிங் லேப்டாப்ல பிரச்சனைன்றது அவ்வளவு சீக்கிரம்லாம் வரவே வராது. ஸோ ஒரு 2 இயருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்டிங் ஆகும். ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிரச்சனையை ஏர்லி அட்டன் பண்ணிட்டீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெர்ஃபெக்டா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ஒரு நியூ லேப்டாப் யூஸ் பண்ற எஃபெக்ட் அப்படியே வந்துடும். எப்போ நீங்க இந்த ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளத்தை இக்னோர் பண்ணி அப்புறம் பாத்துக்கலாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அந்த ரியல் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஸோ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா லேப்டாப்போட ஹீட்டிங் சேம்பரோட குவாலிட்டியும் லாஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம ப்ராசஸர் அண்ட் கிராபிக்ஸ் கார்டு வீக்கா ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உள்ள பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ரீசனால தான் கேமிங் லேப்டாப் வச்சிருக்கவங்களுக்கு இந்த பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா நான் சஜஸ்ட் பண்றதுக்கான காரணமே தான்.